ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் ஒரு சிறப்பான ஒரு கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் திருமால்பூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா பச்சை கற்களாலே இந்த கோவிலை கட்டப்பட்டு இருக்குது. நம்ம கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் இருக்க கேட்டில் தான் நிற்கிறோம். நம்ம பார்க்கலாம் வாங்க. ரொம்ப அழகாக இருக்குது கோவில். வாங்க உள்ளே போகலாம். இங்கே கேட்டுக்கு உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா போர்டு எப்பவும் மாதிரி இந்த மாதிரி கோவில் கவர்மெண்ட்டால் பராமரிக்கிற கோவிலெலாம் இந்த மாதிரி போர்டு அமைச்சிருப்பாங்க. ஒரு அழகான கோவில், பச்சை கற்களாலே கட்டப்பட்ட கோவில். சில கோவில் தான் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். இந்த கோவில் அந்த மாதிரி அழகாக அமைஞ்சிருக்கு. சைட்லேயே தெரியுது பாருங்கள். அது பக்கத்தில் இந்த நெல் வயல்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை பசுமையாக அமைஞ்சு அதுக்கு நடுவில் ஒரு பச்சை கற்களாலே கட்டப்பட்ட கோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், சுற்றியும் அந்த கவர்மெண்ட்டால் இந்த கேட்டு மாதிரி, அதாவது இந்த பாதுகாப்பு வளையம் சொல்லிட்டு போட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் தான் பொழுகுது. இதெல்லாம் நம்ம பார்க்க வந்த கோவில். பேக் சைடு ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன கோவில் தான் இருந்தாலும் அந்த ஒரு கட்டிட கலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பச்சை கற்களாலே கட்டப்பட்ட கோவில். சில கோவில் தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பாக இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ். முன்னாடி இருக்கிற இந்த சோரில் பார்த்திங்கன்னா அதிகமாக கல்வெட்டு பதிகங்கள் காணப்படுது. மேலே பார்த்திங்கன்னா பூதகணங்கள் பூதகணங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். கோவிலோட கருவறை உள்ள சுவாமி எதுவும் இல்லை. சைடில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட சிற்பங்கள், அதாவது சேதம் அடைஞ்ச சிற்பம் இங்கே உள்ளவே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. பாருங்க, எல்லாமே சேதமாயிருக்கு. தலை இல்லை, உடல் மட்டும் இருக்குது. இது பழங்காலத்து சிற்பன்றதால பாதுகாப்பாக உள்ளவே வச்சுருக்காங்க, கருவறைக்குள்ளவே. இது அம்மனுடைய சிற்பம். இந்த கருவறை கோவிலோட வெளிப்புறம் சுத்தியம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தோட கட்டிடக்கலைகள். நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம். இந்த பூதகணங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தாளம் வாசிக்கிற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி, இந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் பார்த்திங்கன்னா பூதகணங்கள். கோவில் வெளி சுற்று பார்த்திங்கன்னா சுவற்றில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கல்வெட்டு. கோவிலை சுற்றியுமே இருக்குது கல்வெட்டு பதிகங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். காலத்து சின்னம் சொல்லலாம், பொக்கிஷம் சொல்லலாம். இதை இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அரிது. பச்சை கற்களாலே கட்டப்பட்ட கோவில்.
சில கோவில்கள் தான் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த சைடில் கஜலக்ஷ்மியோட சிற்பத்தை பார்த்தோம். கோவிலுக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா அதாவது சிங்க வாகனம், எருமை தலை மேலே கால் வச்ச மாதிரி துர்கையோட சிற்பம் இங்கே அமைஞ்சிருக்கு. அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோண்டு சின்ன ஒரு சிற்பத்தை வந்து அவ்வளோவா அழகாக வடிவமைச்சு ஒரு துர்கை நம்மளுக்கு வந்து எப்போவுமே, அதாவது எந்த காலத்துலையுமே இங்கே வந்து இந்த அம்மன் துர்கைன்னு தான்ட்டு நம்மளுக்கு தெரிகிற அளவுக்கு அந்த சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. காலாண்டை பார்த்திங்கன்னா எருமை தலை, சிங்க வாகனம், துர்கை அமைஞ்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸில் இந்த தூண், இங்கே ஒரு மண்டபம் வந்திருக்கும். தூண் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல மண்டபம் வந்துருக்கும். இங்கே வந்து கோவில். இங்கே இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா, அதாவது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதால இந்த கோவில் வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாகவும் பராமரிக்கிறாங்க. ரொம்ப சுத்தமாக இருக்குது கோவில். இந்த மாதிரி பச்சை கற்களால் கட்டப்பட்ட கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதுன்னே சொல்லலாம். ஏன்னா சில கோவில் தான் இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அதாவது வந்து சில கோவிலில் 2-3 கல் வந்து பச்சை கற்களால் இருக்கும். ஆனால் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பச்சை கற்களாலே கட்டப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பழங்காலத்து பொக்கிஷன்னே சொல்லலாம். கருவறையில் வந்து கடவுள் எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த கட்டிடக்கலை, இந்த கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கோவில் சுற்றியும் பார்த்திங்கன்னா இயற்கை நல்லா வந்து பச்சை பசுமையாக இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக காட்சியளிக்குது. இது வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிற வழியில், காஞ்சிபுரம் மாவட்டம் திருமால்பூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அந்த ரோட்டு ஓரத்திலே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து இந்த அழகை ரசிச்சுட்டு போங்க. கடவுள் எதுவும் இல்லைனாலும் கோவில்ன்றதே ஒரு அழகு தான், ஒரு அமைதி தான். இந்த மாதிரி பழங்காலத்து பொக்கிஷத்தை வந்து நம்ம வந்து பார்க்கணும், பார்த்து ரசிக்கணும். ரொம்ப அழகான கலை வடிவத்தோடு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோவில் சுற்றி பூதகணங்கள். ரொம்ப அற்புதமான கோவில். நிறைய இந்த கோவில் சுற்றியும் பார்த்திங்கன்னா கல்வெட்டு பதிகங்கள் காணப்படுது. இந்த கோவிலோட லொக்கேஷன் லிங்க் மேப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது. அப்படியே போகும்போதே அப்படி உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோவிலை ரசிக்கலாம். அமைதியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.